நன்மைக்காக பெருமை நீக்கி கேட்குறீங்க, பொறுமையை கேட்குறோம், பணிவை கேட்குறோம். நிச்சயமாக இந்த பாதையில் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஏன்னா அவன் லேசாக தான் விரும்புகிறான். தேவை என்னன்னு உணர்ந்தாச்சு. எனக்கு பொறுமை வேணும், என்ற பொறுமையே இல்லை, அவசரம் கூடாது, பெருமை இருக்குது, பெருமை கூடாது, பொறாமை கூடாது, கோபங்கள் கூடாது, மனசில் குரோதங்கள் கூடாது, பயமை கூடாது, வெறுப்பு கூடாது, இன்னும் சந்தேகம் கூடாது, மன இச்சைகள் கூடாது, மானக்கேடுகள் கூடாது, கேளிக்கைகள் கூடாது, விளையாட்டுகள் கூடாது, எல்லாம் தெரியும். இதெல்லாம் வேண்டான்னு விரும்புகிறது தான் வேண்டுதல். எல்லாம் நம்மகிட்ட இருக்க தான் செய்யுது. விகிதாச்சார வித்தியாசத்தில் இருக்குது. நான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உணர்றோம். நமக்கு வரைகிற பரீட்சையில் பாஸ் ஆகணும்னு சொன்னால் நான் அவன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இறைவன் என்னை மீட்டு கொடுத்துரு, என்னை மட்டும் என் குடும்பத்தையும் மீட்டு கொடுத்துரு, சமுதாயத்தையும் மீட்டு கொடுத்துரு. அப்படி நம்ம ஒவ்வொன்றையும் உணர்ந்து ஒப்படைச்சு வந்தோம்னு சொன்னால் இந்த பாதையில் உங்களுக்கு அவன் எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு லேசாக விரும்புகிறான். நம்ம முந்தைய வாழ்க்கை பிந்தைய வாழ்க்கை லேசாக இருக்கா அல்லது சிரமமாக இருக்கான்னு சொன்னால், பெரும்பாலும் சிரமங்கள் இருந்தோன்னு சொன்னால் நம்ம கவனங்கள் மாறிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அவனுடைய பாதை எப்படி தவறி போயிட்டு போகிற காரணமாக சிரமங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு. அவனுடைய பாதையில் நம்ம எவ்வளோ கேடு இருந்தாலும் உணர்ந்து ஒத்துக்கிட்டு ஒப்படைச்சிட்டு இருக்க வரைக்கும் நம்ம சுகத்துக்கு மேலே சுகமான வாழ்க்கை தான். அவன் நினைவில் இருக்கிற வரைக்கும் அந்த ஒருத்தனை ஏற்றுக்கிட்டு அவன்கிட்டே ஒப்படைச்சு என் வாழ்க்கையை முழுமையாக நீ பொறுப்பேற்று நடத்து, என்னையும் சந்தையிலையும் பொறுப்பேற்று நடத்து, என் சமுதாயத்தை நீ பொறுப்பேற்று நடத்து, எங்கள் பொறுப்பு விட்டுறாது நம்ம ஒப்படைச்சிட்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சுகத்துக்கு மேலே சுகம். ஆனால் பெரும்பாலும் அப்படி நம்ம இருக்கிறோமான்னு பார்த்தா பெரும்பாலும் நேரங்களில் கவனங்கள் மாறி போயிடும். கஷ்டம் வரும்போது மட்டும்தான் நினைக்கிறோம். கஷ்ட காலங்களில் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையோடவும், சாப்பிடும்போது கூட ரொம்ப பணிவாகவும் சாப்பிடுவோம், பிரார்த்தனையும் சாப்பிடுவோம், மெதுவாக சாப்பிடுவோம், தண்ணி குடித்தாலும் மெதுவாக குடிப்போம், யார்கிட்டையும் பேசும்போது பணிவாக பேசுவோம். வாழ்க்கை கற்றுக் கொடுக்கப்படுது. நடக்க முடியாது, மெதுவாக நடப்போம், மெதுவாக ஏறுவோம், மெதுவாக இறங்குவோம். அதுவும் பிரார்த்தனை கலந்துருக்கும். எப்பயுமே எந்த நேரமும் நிலைகள் இருக்கும்போது நல்லபடியாக இருக்கும்பொழுது அதோடு அதிகரிக்கணும். நம்ம யாரும் கஷ்டத்துக்குள்ளே போகாதவும் கிடையாது, அனுபவிக்கவும் கிடையாது. எல்லா விதமான கஷ்டம் நமக்கு வந்துட்டு அதை சுகப்படுத்தி இன்றைக்கி நம்மளை ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ வச்சுட்ருக்கான். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு சுகம் கொடுத்துருக்கான்னு சொன்னால் அமைதியான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கோம். இதுக்கு நன்றி கொடுக்குறோமா? இந்த க்ஷணம் நமக்கு என்ன குறை இருக்குது? யாருக்கும் எந்த குறையும் கிடையாது. நம்ம நடமாட்டு இருக்கிறதே பெரிய பாக்கியமாக இருக்குது, அதுவும் அமைதி நிம்மதியோட ஆரோக்கியத்தோடு. ஆனால் நம்ம இதுக்கு நன்றி செலுத்துறது கிடையாது.